எல்லோரும் சொல்லுவாங்க, ஜெயபாண்டி ஒரு ஆற்றுக்குள்ளே இருந்தோ ஒரு கம்மாவில் இருந்தோ ஒரு வீடியோ போடுறான், இது இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறான். உலகத்தில் வாயிதா தேதியை மட்டும் சொல்லக்கூடிய நீதிபதிகளை செருப்பை கலத்தி அடிச்சிருக்கேன். 15 மாதமாக வாய்தா தேதி சொல்லக்கூடிய நீதிபதிகளை செருப்பாலே அடித்து ஆபத்தான ஆச்சரியக்குறியை போட்டிருக்கேன். இதை காட்டிலும் ஒரு கேவலம் ஒரு நீதிமன்றத்துக்கு எதுவும் இல்லை. 680J நீதிமன்றம், அதாவது 8/12/2025 ஜெயபாண்டி இந்த மாதிரி வீடியோ போடாத, உன்னுடைய கேஸ் சம்பந்தமாக நீயே வாதாடுவதற்கு உனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்ல வேண்டும். அதாவது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சாரா, அதாவது அவங்களுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது, அவங்க உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறாங்க சாரா. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய வழக்கை நானே வாதாடிக்கிறேன், வழக்கறிஞர் மேலே நம்பிக்கை இல்லைன்றேன். என்னுடைய இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும், ஓட்டு திருட்டு செய்து தான் இவ்வளோ காலமும் ஆட்சி ஆண்டிருக்காங்க என்பதை நிரூபிப்பதற்காக நான் மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்டேன். அந்த ஆபாச வீடியோ போட்டதை அதன் அடிப்படையில் எஃப்ஐஆரை பதிவு பண்ணி என்னுடைய யூடியூப்பை லாக் செய்யாமல் சைபர் கிரைம் இருந்திருக்க வேண்டும். இப்போ நான் போடுற இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடியை இப்போ என்ன PO.ஜெயபாண்டின்றதெல்லாம் இணைக்கிறீங்க. அதே மாதிரி 8870544610 அந்த செல் நம்பர் மூலமாக இயங்கக்கூடிய இமெயில் ஐடியவும் ஓப்பன் பண்ணுங்கள். சைபர் கிரைம் உலகிலே எது அசிங்கமான ஒரு கேவலமான செயல் எதுன்னா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 5 நீதிபதிகளும், மதுரை நீதிமன்ற நீதிபதிகளே, ஒரு சாதாரண ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு மதுரை மாவட்ட மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு 10, 12, 11 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க முடியும், படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுக்க முடியும்னு சொல்கிறேன். இதை படித்த தற்கூரி நீதிபதிகள், ஜெயபாண்டி அதெல்லாம் நீ செய்ய முடியாது, நீ சொல்வது அதெல்லாம் பொய் அப்படி என்று நீதிமன்றத்தில் சொல்லலாம். இப்போ நான் போட்டிருக்க வீடியோ ஒரு அபாயக்குறி மாதிரி போட்டிருக்கிறேன். இதை பற்றி மதுரை வழக்கறிஞர்களும் அரசு வழக்கறிஞர்களும் தனியார் வழக்கறிஞர்களும் ஜெயபாண்டியை கொஸ்டின் கேட்கலாம். 8ஆம் தேதி 12வது மாதம், ஏன்னா இந்த வருஷம் முடிய போகுது. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயும் ஜெயபாண்டியுடைய கேஸ் போடாமலே ஒரு முறை கூட ஒரு சாட்சியை கூட ஏற்றாமல் குற்றப்பத்திரிக்கையை பொய்யான திருட்டு 1200 திருடுனா ஜெயபாண்டின்னு சொல்லி அந்த குற்றப்பத்திரிக்கை கொடுத்த கேவலமான தரங்கட்ட நீதிமன்றம். மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டேன், அதை எதற்காக ஜெயன் 2 நீதிமன்றம் மறைக்க வேண்டும்? அதை மறைப்பதினால் ஜெயன் 2க்கு என்ன நன்மை? இந்த 5 நீதிமன்றங்கள் என்னை விசாரிப்பதற்கு அவங்களுக்கு ரூல்ஸு இல்லை. ஜெயன் 2 தான் பொய்யான கேஸை வழக்கை பதிவு செய்தது. அந்த பொய்யான வழக்கை 5 நீதிபதிகளும் ஒரு நீதிபதியாவதும், ஜெயபாண்டி நீ ஒரு பெண் கலெக்டரை, மாவட்ட ஆட்சியாளரை
அற நிர்வாணமாக வீடியோ போட்டது தப்புன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு அரசு வழக்கறிஞர்களோ அல்லது ஜெயம் 2 ஜெயம் 1 பிடிஜே 6 ஏடிஜே சிபிஐ கோர்ட் இந்த 5 நீதிபதிகளும் ஒரு வார்த்தை கூட ஜெயபாண்டிய இந்த மாதிரி குற்றம் செஞ்சிருக்க அதை நீ ஒத்துக்கிறியா என்று சொல்லவில்லை, கேட்கவில்லை. 15 மாதமாக வாய்தா தேதியை சொல்லுவதற்கு ஒரு நீதிபதி தேவையில்லை. அந்த நீதிபதி வெறும் வாய்தா தேதியை தான் சொல்லுவார் என்றால் அது நீதிமன்றமும் அல்ல. அதனால தான் நான் அசிங்கமாக போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜெயபாண்டிக்கு தொடர்பு கொண்டு இனிமேல் ஜெயபாண்டி இது மாதிரி போடாத, இந்த உன்னுடைய வழக்க அடிப்படையில் நீயே வாதாடுன்னு சொல்ல வேண்டும். என்னுடைய பத்திரத்தை நான் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறேன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு. அப்படி கொடுக்காவிட்டால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட தயார் மதுரை நீதிமன்றம் 6 ஏடிஜேவுக்கு. அப்போ 1 கோடி ரூபா கொடுக்க தகுதி இல்லாதவன் சேலஞ்ச் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு கூலி தொழிலாளி தான் ஜெயபாண்டி. ஆனால் பல கோடிக்கு சொந்தக்காரன் தான் நான் ஜெயபாண்டி. அதை நிரூபித்து காட்டுறதுக்கு தான் உலகத்திலே முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீ கொடுக்க முடியாது ஜெயபாண்டின்னு சொல்லுவதற்கு ஒரு நீதிபதி கூட தைரியம், அதை புரிதல் எதுவுமே இல்லாத ஒரு நீதிபதிகள் ஜெயபாண்டிக்கு வாய்தா சொல்லாமல் மேலும் மேலும் தவறான வீடியோ போட விடாமல் என்னுடைய செல்லுக்கு தொடர்பு கொண்டு மதுரை 5 நீதிபதிகளும் யாராலும் ஒரு நீதிபதி ஜெயபாண்டி உன்னுடைய பத்திரத்தை வாங்கிக்கிறோம், அந்த பத்திரத்தின் அடிப்படையில் நீ நடந்து கொள்ள வேண்டும், 75 நாளைக்குள்ளே பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், 10, 12, 11 படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், படிக்கிற குழந்தைகளுக்கு சம்பளமும் கொடுக்குறோம்னு ஜெயபாண்டி சொல்லியிருக்க. அதன் அடிப்படையில் 75 நாளைக்குள்ளே நிறைவேற்றி காட்டாட்டினால் ஜெயபாண்டி நீ 1 கோடி ரூபா மதுரை நீதிமன்றத்துக்கு அவதாரமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி அனைத்து பத்திரிகைக்காரங்களும் கூப்பிட்டு 8/12 அந்த தேதி அன்று 6 ஏடிஜே நீதிபதி ஆணையிட வேண்டும், ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிட மறுக்கிற என்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. எந்த கட்சிக்காரனாவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறோம், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னால் அந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இது நீதிபதிகளுக்கான வீடியோ. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.